ரசமுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேங்க. அது கூட வந்து 2 தக்காளி பழம். புளி வந்து உங்களுடைய புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கிறலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 4, 5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூடு பார்த்துக்கோங்கன்னா, இந்த மாதிரி சதைச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பூடாக இருக்கிறதுனால வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அப்படியே முழுசு முழுசாக நின்றுக்கிறோம். இது பார்த்தீங்களா, இது என்னென்னா வரமல்லி. நம்ம மல்லி இருக்கு இல்லையா, மல்லித்தூள் அரைப்போம் இல்லையா, வரமல்லி அது. அதுக்கப்புறம் ஒரு பாதி துண்டு வந்து விரலி மஞ்சள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜீரகம் எடுத்திருக்கேன், மிளகு எடுத்திருக்கேன். இது கூட வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தட்டிலேயே அந்த ஜீரகம், மிளகு ஒட்டிக்கிடும். அதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். சரி, இப்போ இது எல்லாத்தையும் போய் ஒன்றும் பாதியுமாக அரைச்சிட்டு வந்துடுவோம். போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா அரையாமையே இருந்துச்சுங்க. ஸோ அதை வந்து அப்படியே வந்து கல்லில் வந்து கொத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா முழு பெருங்காயக்கட்டி. இதை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இதை வந்து பொரியட்டும் நல்லா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செக்கு நல்லெண்ணெய்ங்க. நம்மது வந்து ரோட்டரி செக்கு தான், மரச்செக்கு கிடையாது. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நம்பர் தரேன், நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரிஜினல் நல்லெண்ணெயில் மட்டும்தான் அப்படி நல்லா நுரைச்சி வரும் பார்த்துக்கோங்க. செட்டின்றால் நல்லாவே வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் போட்டு எடுத்துட்டோமா, ரெண்டாவது வந்து இந்த பட்டவத்தையும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளித்து எடுத்துக்கிடுவோம். அது தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு தாளிச்சிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட வந்து நமக்கு அப்படியே இந்த புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் போட்டுடலாம். கூட்டி வச்சாச்சு. நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதாவது இப்போ காரைக்குடி சைட்லாம் பார்த்துக்கோங்க, அது ரசமா சாம்பாரானே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா காரைக்குடி சைடு வந்து ஒரு மாதிரி ரசம் வைப்பாங்க. அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து அதுவும் ஒரு மாதிரி ரசம் வைப்பாங்க. அவங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேங்காய் பூவெலாம் திருகி இது நல்லா நுரக்கட்டி வருது இல்லையா, நுரக்கட்டி வரையில் அப்படியே தூவி விடுவாங்க. அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ரசம் சாப்பிடையில பல்லில் நரிச்சு நரிச்சின்னு படுறப்போ அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இப்போ வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். அதாவது 2 பேத்துக்கு இவ்வளோ ரசமா அப்படின்னு கேட்டால், நான் இன்றைக்கும் வச்சுக்குவேன், நாளைக்கும் வச்சுக்குவேன். ஆல் டைம் ஃபேவரெட்டுங்க ரசம். நான் சும்மாவும் குடிப்பேன் பார்த்துக்கோங்க, ரச பைத்தியம். அதனால் எனக்கு ரசம் இருந்தாலே போதும் சாப்பாட்டுக்கு, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதாவது குழம்பு இல்லாமல் கூட இருந்துருவேன், ஆனால் ரசம் இல்லாமல் இருப்பேனான்னு கேட்டால் இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ தோணுதோ அப்போ டக்குன்னு வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. திடீர் ரசம்லாம் வைப்பேன். ஸோ திடீர் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் ஒரு நாளைக்கு. அவ்வளோதாங்க. நுரைச்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே என்ன சொல்கிறது, உப்பை போட்டு இறக்கிடணும். அப்புறம் இந்த 2 பெருங்காய கட்டி இருக்கு இல்லையா, இதையும் நுணுக்கி போட்டு இறக்கிட்டோம்னா ரசம் சூப்பர். ஓகே, இது வந்து நுரைச்சி வரட்டும், அவ்வளோதாங்க.